வணக்கம் மக்களே, நீங்க பார்த்து கேட்கிறது வாட் அபவுட் என்று தமிழ் சினிமாவில் நீங்க ஏகப்பட்ட விதவிதமான ஹாரர் படங்கள் பார்த்திருந்தாலும் சில படங்கள் மட்டும் தான் உண்மையாவே ஹாரர் வைவை வெளில கொண்டு வந்திருக்கும். அதுல முக்கியமான ஒன்று தான் 2015 ரிலீஸ் ஆன டிமாண்டி காலனி. இப்போ டிமாண்டி காலனி 2 வேற வரப்போகுது. அதுக்கு முன்னாடி டிமாண்டி காலனியை கொஞ்சம் ரீவாச் பண்ணலான்னு போனேன். உள்ள ஏகப்பட்ட ஹிடன் டீட்டெயில்ஸை ஒழிச்சு வச்சிருக்காங்க. செம்ம ஃபன்னான ஒரு படம் தான். இப்போ பார்த்தாலும் லைட்டாக அழுவிட தான் செய்யுது. ஸோ எத்தனை பேர் அந்த படத்தை பார்த்தீங்கன்னு கீழே காம்படுங்க. இப்போதைக்கு அந்த படத்தில் ஒளிஞ்சிருக்க ஹிடன் டீட்டெயில்ஸை மொத்தமாக பிரிச்சு மிச்சிடலாமா? அந்த படம் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி படத்துக்குள்ள நடந்த அந்த உண்மை சம்பவங்களை பற்றி நம்ம லைட்டாக பேசிட்டு போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. பட் அந்த ட்ரூ ஸ்டோரிங்கிறத இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களை ஃபிக்ஷனாக மாற்றி வச்சிருப்பாங்க. ஸோ உண்மையாவே ஜான் டிமாண்டி வாழ்ந்தாரான்னு கேட்டிங்கன்னா எஸ், 200 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு போர்ச்சுகீஸ் செயலராக ஜான் டிமாண்டி இந்தியா, சவுத் இந்தியா, அதுவும் முக்கியமாக சென்னையை நோக்கி வராரு. இவர் ஒரு போர்ச்சுகீஸ் செயலராக இருக்கும்போது ஆப்வியஸா வணிகம்ங்கிறது இவருக்கு ரொம்ப கை வந்த கலை. சென்னையில் இருக்கக்கூடிய சில்க் அண்ட் முக்கியமாக நிறைய நேச்சுரல் ரிசோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வெளிநாடுகளுக்கு முக்கியமாக போர்ச்சுகீஸ் அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வணிகத்துக்காக ட்ரேடிங் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதன் மூலியமாக வர காசுல ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்சுவலாக சென்னையில் பண்ணுறாருன்னு சொல்லலாம். சென்னையில் பாதி இடத்தை அவர் தான் ஓன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு பேங்க், மிகப்பெரிய பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நடத்திட்டு இருந்திருக்காரு. ஆழ்வார்பேட்டில் ஆப்வியஸா ஒரு மிகப்பெரிய பங்களா கட்டி அந்த இடத்துல டிமாண்டி காலனிங்கிற ஒரு உருவாக்கி ஒரு செல்வ செழிப்பா வாழ்ந்த ஒரு மனுஷன் தான் ஜான் டிமாண்டி. அவங்களுக்கு ஒரு வைஃபும் ஒரு பையனும் இருந்திருக்காங்க, கிறிஸ்டபர் டிமாண்டி. ஸோ அந்த பையன் சின்ன வயசுல இந்த பக்கம் சென்னையிலேருந்து கிளம்பி வெளிநாடுகளுக்கு, அதுவும் முக்கியமாக போர்ச்சுகீஸ் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க போயிருக்கான் போல. அந்த பிரிவை தாங்க முடியாம தான் ஜான் டிமாண்டியோட வைஃப் சில இடங்களில் மனநலம் குன்றியவங்களா மாறுறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களுடைய அந்த மாளிகையை விட்டு வெளியில இந்த ரோடாவது பார்த்தீங்கன்னா சுத்த ஆரம்பிச்சாங்களாம். பக்கத்தில் ஒரு சர்ச் நடத்தினவங்க தான் அவங்களை கொண்டு வந்து வீட்டில் சேர்த்திருக்காங்க. அந்த நன்றி கடனுக்காகவே ஜான் டிமாண்டி அவருடைய சொத்துல பாதியே இந்த பக்கம் அந்த சர்ச் ஓனர்ஸ்க்கு எழுதி வைக்கிறதையும் தாண்டி ஒரு சர்ச்சுமே கட்டி கொடுத்துருக்காரு. இவருடைய பையன் படிக்க போனார்ல, ஸோ அவன் அந்த சமயத்தில் ஏதோ ஒரு சின்ன விபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறான். இதனால ஜான் டிமாண்டியும் ஒரு வகையில் மனநலம் பாதிக்கப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்படுறாரு. அவங்க வைஃபும் அந்த சிச்சுவேஷன்ல இருந்தது இந்த பக்கம் ஜான் டிமாண்டிக்கு பிடிக்கவே இல்லை. இதுக்கப்புறம் என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி அவருடைய சொத்தை பக்கத்தில் இருக்க அந்த சர்ச் மட்டும் இல்லாமல் கொல்கத்தா வரைக்கும் போய் நிறைய பேருக்கு பிரிச்சு கொடுத்து மிகப்பெரிய பணக்காரனா இருந்தவர் தான தர்மங்கள் பண்ணி ஏழையாக மாறுறாருன்னு சொல்லலாம். 3 மாதங்கள் டிராவலுக்கு அப்புறம் திரும்ப வீட்டுக்கு வந்தவர் அவருடைய வைஃபை பார்க்க கை காலெல்லாம் காயம். அண்ட் உண்மையாவே அவங்களுடைய வைஃபுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகம் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. பட் இந்த சமயத்தில் அவங்களுடைய வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் எக்ஸ்ப்ளோஷன்ல வெடிச்சு சதறினதாகவும் அதில் இந்த டிமாண்டி அண்ட் ஒய்ஃப்னு சொல்லி அங்கே கூட இருந்தவங்க நிறைய பேர் இறந்ததாகவும் சொல்லப்படுது. ஸோ உண்மையிலே டிமாண்டி எப்படி இறந்தாருன்னு சொல்லி இதற்கு யாருக்கும் தெரியல. பட் அதுக்கப்புறம் இந்த நியூஸ் வெளியில பரவ ஆரம்பிக்குது. அண்ட் வெளில வரும்போது சும்மாவா பரவும், இன்னும் டிமாண்டியாவே அங்கே தான் சுத்திட்டு இருக்குன்னு சொல்லி டிமாண்டி காலனியை டிமாண்டி பேய் வீடா மாத்திட்டாங்க. அந்த பக்கம் இருக்கவங்க நிறைய பேர் நடுராத்திரியில் இந்த மாதிரி யாரோ கத்துற மாதிரியும் யாரோ அந்த ராக்கிங் சேர்ல உட்காந்து ஆடுற மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிழல் விழுந்திருக்கான். இது அவங்க கூட்டத்திலே அந்த ஏரியாலே இருக்க ஒரு குட்டி லோரா வந்து பார்த்தீங்கன்னா சுத்திட்டு இருக்கேன். இந்த சமயத்தில் 5 வருஷத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்தை டேக் ஓவர் பண்ணி கம்ப்ளீட்டா தரமட்டமாக்கிட்டு அதை இன்னும் பெட்டரா டெவலப் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல இருக்க அந்த சில விஷயங்களை எடுத்து தான் டிமாண்டி காலனிங்கிற அந்த படமே உருவாக்கப்பட்டது. ஸோ நிஜமாலே இந்த செயின் வந்து செஞ்சு கொடுத்தாங்களான்னு சொல்லி இது வரைக்கும் தெரியல. பட் அந்த படத்தில் ஏதாவது ஒரு கேச்சிங் பாயிண்ட் இல்லை சொன்னாலே இந்த செயினுங்கிற ஒரு விஷயத்தை உள்ள நுழைச்சிருப்பாங்க. இதுதான் இந்த படத்தோட எஸ்டிடி. இப்போ படத்துக்குள்ள போவோம். படத்தில் மொத்தம் 4 மெயின் ஹீரோஸ், ஸ்ரீனி, சப்ப, விமல் அண்ட் நம்ம டைரக்டர் ராகவன். இவங்களே கிட்டத்தட்ட ஒரு படத்தோட ப்ரொடக்ஷன் க்ரூ மாதிரி இருப்பாங்க. ராகவன் டைரக்டரா இருப்பாரு, வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு இருப்பாரு. விமல் வந்து பார்த்தீங்கன்னா கேமராமேனா இருப்பாரு. ஸோ கேமரா போட்டோ எடிட்லாம் பண்ற அந்த வேலையை பண்ணிட்டு இருப்பாரு. சப்ப, அதாவது சஜித் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியனா இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு படத்தில் டெக்னீஷியன் முக்கியம்ல. அண்ட் இவங்க எல்லாருக்குமே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ரொடியூசரா அதிகமாக காசு செலவு பண்ணி அவங்க எல்லாருமே வாழ வைக்கிற தெய்வமா இருக்கிறது நம்ம ஸ்ரீனிவாசன். ஸோ இவங்களுக்குள்ளேயே அந்த படம் சம்பந்தப்பட்ட கேரக்டர்ஸா ஒரு டிசைன் பண்ணியிருப்பாரு டேரக்டர். ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரே டீமா ஃபார்ம் ஆகி இருக்க அந்த சமயத்தில் சரக்கடிக்க போவாங்க. அந்த இடத்துல சப்ப, விமல், ராகவன் இவங்க 3 பேருமே இருக்கும்போது காத்து ஹெவியா அடிக்கும். பட் அதுவே இந்த பக்கம் ஸ்ரீனிவாசன் காமிக்கும் போது அவருக்கு காத்து எதுவுமே அடிச்சிருக்காது. அந்த லைட்டிங் சிச்சுவேஷனுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும். ஸ்ரீனிவாசன் முகம் வந்து லைட்டா க்ளோ ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி படத்தோட எண்ணில் ஸ்ரீனிவாசன் மட்டும் தான் தப்பிக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். டிமாண்டி காலனி 2ல அவர் பாசிபிளி தப்பிச்சிருக்க வாய்ப்புகள் அதிகம்னு நினைக்கிறேன். படத்தோட எண்ணில் அவர் வந்து தூண்ல மாட்டிக்கிட்டு சாவர மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. எப்படி தப்பிச்சாரு தெரியலங்க, படமா தான் தெரிஞ்சுக்கணும். பட் இவங்க 3 பேருக்கு மட்டும் ஹெவியான காத்தடிக்கும். ஸ்ரீனிவாசன் அமைதியா இருப்பாரு. காத்தடிக்கிறதுலாம் ஒரு ஹிடன் டீடைலா நீங்க கேட்டீங்கன்னா படத்தோட மிட் போர்ஷன்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா டிவில ஒவ்வொருத்தங்க என்ன மாதிரி சாவாங்க அப்படின்னு சொல்லி காமிக்கப்படுற அந்த சமயத்துல ராகவன் டைரக்டர் பூஜை ரூம்ல இருந்து ஒரு கேண்டில் எடுத்துட்டு வருவாரு. அவருக்கு மட்டும் ஹெவியான காத்து அடிச்சிட்டு இருக்கும். மத்தவங்க யாருக்குமே காத்து அடிச்சிருக்காது. ஸோ அதை வச்சு சொல்றேன், மேபி அது ஒரு குழுவா அவங்க காமிக்க ட்ரை பண்ணிருக்கலாங்க. அண்ட் அப்பவே ஹெவி மழை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருக்கும். அந்த மழையில தான் என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க அங்கிருந்து கிளம்பி டிமாண்டி காலனிக்கு போயிருப்பாங்க. படத்தோட எண்டுமே ஒரு மழையில தான் முடிஞ்சிருக்கும். மழை சாதாரணமா சொல்ல முடியாது, ஒரு புயல் எச்சரிக்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. புயல் காத்துல பொறி சாப்பிட்டு உட்காராம இதெல்லாம் தேவையால உள்ள டிமாண்டி காலனியை சுத்தி பார்க்கும்போது ராகவன் டைரக்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த செயினை கண்டுபிடிச்சிருவாரு. கண்டுபிடிச்ச உடனே டிமாண்டியோட வைஃப் அந்த ஆவியை வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்குற மாதிரி ஷாட் வந்து அமைச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க வைஃப் கையில தான் எப்போதுமே அந்த டாலர் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன் டாலர் அவன் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்ததே பாசிபிளி அவங்க வைஃபாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஜோசியரை மீட் பண்ணி ஜோசியர் செத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே சப்பா வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருப்பாரு. மற்றவங்க எல்லாருமே ஆக்டிவா இருக்காங்க. பட் சப்பா மட்டும் தூங்கிட்டு இருக்கானு சொல்லி வேற யாருக்குமே டவுட்டே வந்திருக்காது. காரணம் எப்போதுமே சப்பா தூங்கிட்டாங்க இருப்பாரு. படத்தோட ஓப்பனிங் ஷாட்டே விமல் வந்து சப்பைக்கு கால் பண்ணும்போது அப்போ
எப்பவுமே அவர் தூக்கத்துல தான் எழுந்திருப்பாரு. விமல் கூட எப்பவுமே தூங்கிட்டே இருப்பியாடா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஆக்சுவலா அந்த சமயத்துல சப்பா வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க அந்த மைக்ரோவேவை ரெடி பண்ணிட்டு இருப்பாருங்க. அந்த மைக்ரோவேவை கொண்டு போய் பக்கத்துல இருக்க டேபிள வச்சுட்டு தான் போவாரு. அந்த மைக்ரோவேவை முழுசா ரெடி பண்ண விடாம பண்ணதே விமல் தான் சொல்லணும். அவனை அமைதியா அங்க தூங்க விட்டு இருந்தா பாசிபிளா எழுந்து அந்த மைக்ரோவேவை ரெடி பண்ணிருக்கலாம். கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண அந்த சமயத்துல அதே மைக்ரோவேவ் விமலுக்கே எவனா வந்துருச்சு. 10வது குறைக்கு விமல் தான் ஆக்சுவலா அந்த பெட்ரோலுமே வாங்கி வச்சிருப்பாப்ல. பெட்ரோலை எடுத்துட்டு வாடான்னு தான் சொல்லி சப்பைக்கே கால் பண்ணுவாரு. பட் அதை சப்ப மறந்துட்டு போயிருப்பாருங்க. சிம்பிளா விமல் தன்னுடைய முடிவை தானே தெரிவிட்டாரு. இந்த இடத்துல அவங்க 3 பேருக்குமே என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்து படம் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த படத்துல இவங்களுடைய கதையே ஒரு படமா ஓடிட்டு இருக்கும். இவங்க 3 பேருமே என்ன மாதிரி சாவாங்க அப்படின்னு சொல்லி தான் அதுல காமிச்சிட்டு இருப்பாங்க. சஜித்தை காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆப்வியஸா அவர் ஆல்ரெடி இறந்திருப்பாரு. இதுல முதல் செத்தது அந்த படம் பத்தி பார்க்கும்போது விமல் தான் ஆக்சுவலா பாத்ரூம்ல போய் சாவாரு. அண்ட் ராகவன் பாத்தீங்கன்னா எரிஞ்சு சாவாரு. பட் ரியல் லைஃப்ல இது அப்படியே மாறி நடந்திருக்கும். ராகவன் பாத்ரூம்ல சாவாரு, விமல் எரிஞ்சு சாவாரு. ஏன் அந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லி இது வரைக்கும் தெரியல. பட் அவங்க டிவி பார்த்துட்டு இருக்க அந்த சமயத்துல அந்த லைனப்பை எப்படி உட்காந்துருப்பாங்கன்னா ராகவன், ஸ்ரீனி, விமல். பட் அதுவே அவங்க அந்த டிவி பார்த்து முடிச்சிட்ட அப்புறம் ஓஜா போட் விளையாடும் போதும் சப்பையை பார்த்து பயப்படும் போதும் விமல், ஸ்ரீனி, ராகவன் சொல்லி மாறி உட்காந்துருப்பாங்க. மேபி அதனால அவங்களோட டெத் வந்து சுவிட்ச் ஆகி இருக்கலாம். அதனால தான் செகண்ட் டெத் தான் இந்த பக்கம் நம்ம ஸ்ரீனியோட கண் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆகியிருக்கும். நான் டெக்னிக்கலா அவதான் மிடில் உட்காந்துருந்தாரு. எப்படி பார்த்தாலும் அவதான் செகண்ட் வரணும். பட் டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா விளையாடுறா அப்படிங்கிறதுக்காக கூட இந்த வந்து டெத்தை ஸ்விட்ச் பண்ணி விளையாடிருக்கலாம். விமல் அண்ட் ராகவன் செத்துட்ட அப்புறம் ஸ்ரீனிக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. டக்குன்னு டெம்பரேச்சர் லோ ஆகி இடமே லைக் அப்படியே ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஜான் டிமாண்டி சாகும்போது இடம் எரிஞ்சு செத்துருக்கும். இவங்க இங்க சாகிற இடத்துல அப்படியே எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்படியே ஆப்போசிட்டா நடக்குது. மொத்த இடமும் ஃப்ரீஸ் ஆகிற அந்த சமயத்திலையும் பூஜை பண்ற இடம் மட்டும் ஃப்ரீஸ் ஆகல. இங்க தான் எனக்கு இன்னொரு கேள்வி எழுந்துச்சு. அங்க ஜீசஸ் அந்த சிலை வந்து பார்த்தீங்கன்னா வைக்கப்பட்டிருக்கும். பட் டெக்னிக்கலா பார்க்கும்போது இவங்க 4 பேருமே ஆக்சுவலா ஹிந்துஸ் தான். ஐ மீன் லைக் அந்த பேரை பார்த்தாலே தெரியணும். ஜோசியெல்லாம் வேற பார்க்க போயிருப்பாங்களே. அப்படி இருக்க அந்த சமயத்துல ஏன் இங்க ஜீசஸ் ஸ்டாச்சு வந்துச்சுன்னு தெரியல. பட் மேபி டைரக்டர் ராகவன் பார்த்தீங்கன்னா அதை கொண்டு வந்து வச்சிருக்கலாம். ஏன்னா ரொம்ப நாள் அந்த பக்கம் ஜான் டிமாண்டி பத்தி அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஜான் டிமாண்டி சர்ச்லாம் வேற கட்டி கொடுத்திருக்கான்னு சொல்லும்போது டிமாண்டி மேபி இயேசுக்கு கட்டுப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நாமளும் அதை தான் ஒரு படமா எடுக்கிற அந்த சமயத்துல நம்மள ஃபியூச்சர்ல வரது தாக்கிடக்கூடாதுங்கிற தாட்ல கூட பாசிபிளி இந்த பக்கம் டைரக்டர் அந்த சிலையை வாங்கி வச்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு. சும்மா கெஸ்டாக பண்றேன். அந்த இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகாம இருக்கும். டீனி இதுதான் பெட்டர் பிளான் சொல்லி அங்க இருக்க சஜித்தோட அந்த டெக்னிக்கல் டூல்ஸை வச்சு தான் எஸ்கேப் ஆவாரு. ஐ மீன் லைக் தப்பிக்க ட்ரை பண்ணுவாரு. பட் பக்கத்துல இருந்த அந்த பில்லர்ல மாட்டி இறந்து போயிருப்பாரு. திரும்ப அது பார்க்கும்போது அவர் உடல் மட்டும் இருக்கும். அப்படி பார்க்கும்போது இங்க இருக்கிறது அவருடைய ஆன்மாவாங்கிறது கேள்விக்குறியா தான் இருக்கு. எதிரில் ஒரு லாரியில இந்த பக்கம் சஜித் அதை பத்தினா அந்த நெக்லஸ் மாட்டி வந்துட்டு இருப்பாரு. நெக்லஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த இடத்துல சஜித் ஆவி கிடையாது. அவருடைய பாடியை ஆக்சுவலா இந்த பக்கம் டிமாண்டி பொசஸ் பண்ணிருக்காரு. ஏன் லாரியில வராருன்னு கேக்குறீங்களா? ஆக்சுவலா அந்த ஆழ்வார்பேட் அந்த டிமாண்டி சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லாரி டிரைவர்ஸ் பார்க் பண்ணுவாங்களா. சில இன்டர்வியூஸ்ல நான் பார்த்தேன். ஸோ அதனால இந்த லாரி ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் படம் டப்புன்னு முடிஞ்சிருக்காது. அந்த பக்கம் நம்ம ஸ்ரீனியை ஜூம் பண்ணி காட்டும் போது பின்னாடி முடி மட்டும் இறங்குற போது ஒரு சீக்வன்ஸ் அமைச்சிருப்பாங்க. ஸோ விச் மீன்ஸ் டிமாண்டி இன்னும் ஸ்ரீனி வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காப்ல அப்படிங்கிற மாதிரி காட்டி ஒரு சின்ன இக்கு வச்சு தான் முடிச்சிருப்பாங்க. அப்படி பார்க்குற அந்த சமயத்தில் மேபி அந்த பில்லரில் விழுந்த நம்ம ஸ்ரீனி சாகாம கூட இருக்கலாம். அவர் தான் இப்போ திரும்ப டிமாண்டி 2ல ரிட்டர்ன் ஆக போறாரு நம்பர். எப்படி பார்த்தாலும் ஒரு சம அமேசிங்கான ஒரு படம். கிளாமரு, ஐட்டம் சாங்கு, இந்த தேவையில்லாத கிரிஞ்சு காமெடின்னு சொல்லி எதுவுமே இல்லாம ஹாரரா காமிச்ச ஒரு படம். ஸோ அதனால தான் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ அதே ஒரு டெக்னிக்கே இப்போ டிமாண்டி 2ல ஃபாலோ பண்றாங்களான்னு படம் பார்த்து தெரிஞ்சுப்போம். எத்தனை பேர் டிமாண்டி 2க்காக காத்துட்டு இருக்கீங்க? உங்களோட தாட்ஸ், உங்களோட வியூஸ் அண்ட் நீங்க ஏதாவது ஹிட் டீடைல்ஸ் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அதை மறக்காம காமெண்ட் பண்ணி அதை லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ராசமான வீடியோ மீட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வட்ட